வணக்கம். இன்னைக்கு நாம கால பயணத்துல கொஞ்சம் பின்னோக்கி போக போறோம். சரியா 70 வருஷத்துக்கு முன்னாடி 1953ல வெளியான வேதங்களின் சங்கநாதம் பத்திரிகையிலிருந்து ஒரு முக்கியமான செய்தியை தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கை எவ்ளோ வேகமா போயிட்டு இருக்கு. சுத்தி ஒரே இரைச்சல், கவன சிதறல்கள். இந்த மாதிரி ஒரு சூழல்ல மன அமைதியையும் வாழ்க்கையோட நோக்கத்தையும் தேடுறது ரொம்பவே சவாலான விஷயம் இல்லையா? ஒருவேளை அதுக்கான பதில் இந்த 70 வருஷ பழைய பக்கங்களுக்குள்ள மறைஞ்சிருந்தா? சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். நீங்க பாக்குறது வெறும் கட்டுரைகளோட பட்டியல்னு நினைக்காதீங்க. சொல்லப்போனா இது ஒரு முழுமையான வாழ்க்கைய வாழ்வதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. நம்ம உள் உலகத்தை சரி செஞ்சு அதன் மூலமா ஒரு அர்த்தமுள்ள வெளி உலகத்தை எப்படி உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் கொடுக்குது. இந்த பயணத்தோட முதல் ஸ்டெப் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். எந்த மாற்றமா இருந்தாலும் அது நமக்குள்ள இருந்து தான் தொடங்கணும். நம்ம வெளியே இருக்கிற உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற உலகத்தை, அதாவது நம்ம மனசு ஆள கத்துக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆமாங்க, இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற முதல் கட்டளையே இதுதான். உங்களை நீங்களே வெல்லுங்க. நம்மளோட எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஆசைகள் மேல ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்துட்டாலே போதும். மத்த எல்லா முன்னேற்றத்துக்கும் அதுதான் ஒரு அசைக்க முடியாத அடித்தளமா அமையும். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு அமைதி வரணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு 3 வழிய காட்டுறாங்க. முதல்ல, வெறுப்பு, பயம், பேராசை மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகளோட பிடியிலிருந்து வெளியே வரணும். அடுத்து, நம்மளோட மனநிலை நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம முடிவுகளையும் எப்படி மாத்துதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கணும். கடைசியா, எதுவும் என்னோடது இல்லைங்கிற பற்றற்ற தன்மையா வளர்த்துக்கணும். இந்த 3 ஒன்னு சேரும்போது தான் உண்மையான உள் அமைதி கிடைக்கும். சரி, நம்ம உள் உலகத்தை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாச்சு. அடுத்து என்ன? இப்போ இந்த உள் அமைதிய ஒரு நிறைவான நோக்கமுள்ள வெளி வாழ்க்கையா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாமாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இத வெறும் புக்கோட நிறுத்திடுற தத்துவம் கிடையாது. இது ஒரு பிராக்டிக்கல் கைடு. அதாவது நம்ம கத்துக்கிட்ட ஞானத்தை நம்மளோட டெய்லி வேலை, குடும்ப உறவுகள், ஏன் நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல கூட எப்படி பயன்படுத்துறதுன்னு இது சொல்லிக் கொடுக்குது. தியரிய பிராக்டிக்கலா மாத்துறதுதாங்க இதோட நோக்கமே. இங்க 2 பவர்ஃபுல்லான ஐடியாஸ் இருக்கு. ஒன்னு, சர்வோன்முகி உன்னதி அப்படின்னா என்ன? வெறும் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியம், மனத்தெளிவு, ஆன்ம பலம்னு எல்லா ஏரியாலையும் ஒரே நேரத்துல முன்னேறுவது. ஒரு கம்ப்ளீட் வளர்ச்சி. 2வது, வேதாந்தம் மற்றும் நடைமுறை வாழ்க்கை. அதாவது ஆன்மீக கொள்கைகளை பூஜை ரூம்ல மட்டும் இல்லாம நம்ம ஆபீஸ்லயும் பிசினஸ்லயும் நம்ம பழகுற விதத்திலயும் கொண்டு வர்றது. இத படிக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? சுயநலமா இருக்கிறது எப்படி நல்ல விஷயமா இருக்கும்னு தோணும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இது சுய முன்னேற்றத்தோட முக்கியத்துவத்தை சொல்லுதோ, முதல்ல தன்னைத்தானே பலப்படுத்திக்கிட்ட ஒருத்தரால தான் இந்த உலகத்துக்கு இன்னும் சிறப்பா சேவை செய்ய முடியுங்கிற ஒரு ஆழமான கருத்தை இது முன்வைக்கலாம் இல்லையா? இது வரைக்கும் நாம பார்த்த எல்லா யோசனைகளையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மைய புள்ளி இருக்கு. இந்த முழு தத்துவத்தையும் வழி நடத்துற அந்த ஒரு முக்கியமான கொள்கை என்னவா இருக்கும்? அதுதான் சத்தியப்பிரியதா. சிம்பிளா சொல்லணும்னா உண்மையின் மேல இருக்கிற அன்பு. இது வெறும் ஒரு கேரக்டர் இல்ல, ஒருத்தரோட உயரிய குணத்துக்கான அடையாளமே இதுதான்னு இந்த வழிகாட்டி சொல்லுது. நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இதுதான் வழிகாட்டுற துருவ நட்சத்திரமா இருக்கணும். ஆமாங்க, வாழ்க்கை ஒரு கடல் மாதிரி. அதுல வெறுப்பு, பயம், ஆசைகள்னு எத்தனையோ புயல்கள் வரலாம். அப்போ அந்த புயல்களுக்கு மத்தியில நம்மள நிலை தடுமாறாம காப்பாத்துற அந்த நங்கூரம்தான் இந்த உண்மையின் மீதான அசைக்க முடியாத அன்பு. இதுதான் இந்த வாழ்க்கை வரைபடத்தோட அசைக்க முடியாத அடித்தளம். ஓகே, 1953ல எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ 70 வருஷம் கழிச்சு நமக்கு எப்படி உதவும்? வாங்க, நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை ஒரு தடவை ஷார்ட்டா பாத்திரலாம். மொத்தமா மூணு விஷயம்தான். நம்பர் 1, உங்க உள் உலகத்தை, உங்க எண்ணங்களை உங்க கண்ட்ரோல்ல வைங்க. நம்பர் 2, அந்த உள் ஞானத்தை உங்க வெளி செயல்கள்ல காட்டுங்க. கடைசியா, உங்க எல்லா செயல்கள்லயும் உண்மையின் மீது நங்கூரமிடுங்க. இதுதாங்க ஒரு மாற்றியமைக்கப்பட்ட அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான பாதை. 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒலிச்ச இந்த சங்கநாதம் இன்னைக்கும் நம்ம காதுகள்ல எதிரொலிச்சிட்டு தான் இருக்கு. இது சுயமாற்றத்துக்கான ஒரு அழைப்பு, ஒரு நோக்கத்தோட வாழ்வதற்கான அழைப்பு. இந்த குரலுக்கு உங்களுடைய பதில் என்ன?